வாரத்தின் முதலாம் நாள் தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் எழுந்து நின்று வேதத்தில் ஒரு பகுதியை வாசித்து ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். சங்கீதம் 100வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள், நாம் அல்ல. அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தகப்பனே, இன்றைய நாளிலும் எங்களை உம்முடைய ஆலயத்திற்கு கூட்டி வர செய்த நன்மைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதோடு இன்றைய தினத்தில் வாலிபர்களால் நடாத்தப்படும் இந்த ஆராதனை வேளையிலும் நீத்தாமே எங்கள் மனதின் எண்ணங்களை உம்மை நோக்கி திருப்பி எம்மை உணர செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதோடு இன்றைய நாளிலும் பாடல் பாடும் குழுவினரை உங்கள் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். நீர்த்தாம ஆண்டவர் அவர்களை உம்மை நோக்கி மகிமைப்படுத்துவதற்கு உதவி செய்து வழிநடத்துங்கள். வார்த்தையை கொண்டு வரும் தாசனையும் உங்கள் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். நீர்த்தாம ஆண்டவர் அவரையும் பொறுப்பேற்று சரியான விதத்தில் அதை செய்வதற்கு உதவி செய்து வழிநடத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் யாவரையும் இந்த காலை வேளையிலே இந்த இடத்திலே மகிழ்ச்சியான முகத்தோடு உங்களை காண்பதில் மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. வந்திருக்கிற யாவரையும் கல்வாரி திருச்சபையின் வாலிபர்கள் சார்பாக மீண்டும் ஒருமுறை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆகவே இந்த காலை வேளையில் ஒரு சிறிது நேரம் எங்களுடைய பரம பிதாவை நோக்கி நாங்கள் ஆராதனை செய்ய போகிறோம். உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் நாங்கள் ஆராதனை செய்ய போகிறோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் என்ற பாடலை நாங்கள் பாடும் வேளையில் கரங்களை தட்டி எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எந்த ஒரு பாரமும் இல்லாமல், ஏனென்றால் எங்களோட கவலை பாரம் எல்லாத்தையும் விட எங்களுடைய தேவன் பெரியவர். ஆமேன், ஆமேன். சத்தமாக சொல்லாமா? ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி உற்சாகமாக அந்த பாடலை நாங்கள் பாடப்போகிறோம். நல்ல உற்சாகமாக கரத்தை தட்டுவோமா? Solo
இயேசுவானவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். அவர் வல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். உலகத்தில் உள்ள யாரும் எங்களை கைவிட்டாலும் தேவன் எங்களை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. உலகத்தில் உள்ள நபர்கள் எங்களுக்கு எவ்வளவோ வாக்குகளை தரலாம், எவ்வளவோ ப்ராமிஸ் பண்ணலாம், ஆனால் அதெல்லாம் நிலையற்றவை. தேவன் எங்களுக்கு தந்த வாக்குகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். எங்களுடைய துன்பத்தில் அவர் ஆறுதலை அளிக்கிறார், எங்களுடைய வியாதிகளை நீக்கிறார், எங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் நீக்கிறார். முன்பு சொன்னது போலவே எங்களுடைய கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் எங்களுடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவனை இன்னும் ஒரு முறை நம்ம கரங்களை தட்டி உற்சாகமாக ஆராதிக்க போகிறோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்ற பாடலை பாடி
மிகவும் வல்லவராக இருந்திருப்பார். ஒரு சோதனை காலங்களிலே, உங்களுக்கு முடியாமல் இருக்கிற காலங்களிலே தேவன் ஒருவரே எங்களுக்கு நல்லவராகவும் வல்லவராகவும் உங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. Say
கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா கர்த்தாவே, உங்களை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் எங்களை வழி நடத்துகிறபடியால் நன்றி. உங்களை துதிப்பதற்காக இந்த இடத்துல இந்த ஜனங்களை கூட்டி வந்ததற்காக நன்றி. அவருக்கு நன்றியை செலுத்துங்க. வாய்களை திறந்து அவருக்கு நன்றியை செலுத்துங்க. மனதில் உள்ள பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு தேவனுடைய மகிமையை சொல்லி நன்றி செலுத்துங்க. அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்க. அவர் உங்களுக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். அவர் உங்களை வழி நடத்தி இருக்கிறார். அவர் இம்மட்டும் உங்களை காத்து வந்து இம்மானுவேலாக இருக்கிறார். இனிமேலும் உங்களை வழி நடத்துவார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். யார் உங்களை கைவிட்டாலும், மனிதர் உங்களை கைவிட்டாலும், குடும்பமே உங்களை கைவிட்டாலும், தேவன் ஒருவர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை வாய்களை திறந்து உற்சாகமாக ஆராதிங்க. மனதில் இருக்கிற எந்த சோகத்தையும் விட உங்கள் தேவன் பெரியவர். அந்த பெரிய தேவனை நீங்கள் ஆராதிங்க. இந்த ஜீவனை உங்களுக்கு தந்தது, இந்த உயிரை உங்களுக்கு தந்தது அவரை ஆராதிக்க. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அவருக்கு செய்கிற ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது. அவருக்கு ஆராதிங்க. அவருக்கு பிரியமான ஒரு வாழ்வை நாங்கள் வாழ்கிறோம். அவருக்கு ஆராதிங்க. அவரை ஸ்தோத்திரிங்க. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை வழி நடத்துகிற தேவன், ஒரு தகப்பனாக உங்களை வழி நடத்துகிற தேவன். அந்த தகப்பனுக்கு நன்றியை செலுத்துங்க. உங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறார். அவரை ஆராதிக்க போகிறோம். அவர் நித்தியமானவர். அவர் மாறுகிற தேவன் அல்ல. காலங்கள், சூழ்நிலை, மனிதர்கள் மாறலாம், ஆனால் தேவன் மாறாதவர். அவர் நித்தியமான தேவன். அந்த தேவனை நாங்கள் ஆராதிப்போம். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, எங்களை வாழ வைத்தீர் தகப்பனே உம்மை ஆராதிக்க. அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். நல்லது. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நான் நம்புகிறேன் நீங்கள் யாவரும் தேவனை நமஸ்கரித்திருப்பீர்கள், ஆராதித்திருப்பீர்கள் என்று. நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய அறிவித்தல்களுக்காக நாங்கள் கடந்து செல்வோம். எங்கள் ஆராதனை கிர்லப்பனையில் அமைந்துள்ள எங்களுடைய பிரதான சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். அதே போலவே ஆன்லைன் மூலமாக, அதாவது ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாகவும் எங்களுடைய ஆராதனைகளில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் கலந்து கொள்ள உங்களுக்கு கடினமாக இருந்தால் எங்களுடைய வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக எங்களுடைய ஆராதனைகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். திரையில் காணும் இந்த எண்ணுக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை நீங்கள் அனுப்பி வைப்பீர்களானால் எங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் உங்களுக்கு எங்களுடைய ஆடியோக்களை அனுப்பி வைக்க. பிரியமானவர்களே, அதே போல உங்களுக்கு ஜெப தேவைகள், ஆலோசனைகள், விண்ணப்பங்கள் தேவையாக இருந்தால் இந்த திரையில் காணும் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய தேவ பிள்ளைகள் உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்கு ஆலோசனை வழங்க ஆயத்தமாக உள்ளார்கள். அதே போலவே ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் மாலை 6:30 மணிக்கு ஆன்லைன் மூலமாக குடும்ப ஜெபம் நடைபெறுகிறது. அதில் நீங்கள் குடும்பமாக வந்து கலந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். அதே போலவே வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு தாவீது நானும் என்ற தலைப்பின் கீழாக ஒரு புத்துணர்ச்சியான அபிஷேக வேலை ஒன்று நடைபெறுகிறது. ஆகவே இதிலும் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இவ்வளவு நேரமாக நீங்கள் தேவனை ஆராதித்தீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதே போலவே இப்பொழுது எங்களுடைய தேவ வார்த்தைக்காக நாங்கள் செவிசாய்ப்போம். தகப்பன்மார்களை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்படுகிற மிக முக்கியமான காரணிகள் என்ன என்கிறதை குறித்து நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஆகவே 3 விதமான நபர்களை, அப்பாமார்களை குறித்து நான் உங்களுக்கு இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். ஆகவே முதலாவதாக நியாயாதிபதிகளிலே 13ஆம் அதிகாரத்திலே நான் இன்றைக்கு 8ஆம் வசனத்திலே ஒரு அப்பா அவருடைய வாழ்க்கை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொல்லி. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். ஓகே, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தாங்க அந்த வாசித்த பகுதி. இங்கே மிக சிறந்த ஒரு மகன் இந்த குடும்பத்துக்கு பிறந்தார். சிம்சோனை குறித்து உங்களுக்கு அநேக தெரியும். அவர் ஒரு மாவீரனாக கர்த்தர் அவரை எடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அவரை தேவன் பயன்படுத்தினார்.
மிக பெரிய ஒரு வீரனாக, சக்தியுள்ள ஒரு மனிதனாக சிங்கங்களை பிடித்து ரெண்டாம் பிளந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஒரு மனிதன். அப்படி ஒரு பலசாலியாக தேவன் பிலிஸ்தியர்களிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை காக்கத்தக்கதாகவும் நியாயத்தீர்க்கத்தக்கதாக சிம்சோனை தேவன் பயன்படுத்தினார். சிம்சன் பிறக்கிறதுக்கு முன்பதாக தேவன் இந்த குடும்பத்தில் பிள்ளைகள் பெறாமல் இருந்தார்கள். இங்கே சொல்லப்படுகிறது மானோவா என்று சொல்லிய சிம்சனுடைய அப்பாவுடைய பேர். அவருடைய மனைவியாளுக்கு தேவதூதன் ஒரு நாள் தரிசனமாகி ஒரு பிள்ளை பாக்கியத்தை அவர்களுக்கு தருவார் என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்து, அந்த பொருத்தனைக்கு பிறகு அவள் தன்னுடைய கணவனுக்கு போய் சொன்னால், ஐயா எங்களுக்கு பிள்ளை ஒரு பாக்கியம் ஒன்று கிடைக்க போகுதுன்னு சொல்லி ஒரு தேவதூதன் வந்து எனக்கு தரிசனமாக எனக்கு சொன்னார்ன்னு சொல்லி. அப்புறம் இவர் அவசரப்பட்டு பாருங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி இந்த அப்பா, அதாவது இந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்பதாக இந்த பிள்ளையை குறித்து அவருடைய விண்ணப்பம் அல்லது அவருடைய வேண்டுகோள் எப்படிப்பட்டதாக இருக்குது என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். இங்கே 13ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் திருப்பி வாசிக்கிறீங்களா? அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். நல்ல ஒரு அப்பா என்ன கேட்கிறாருன்னு சொன்னால், தன்னுடைய பிறக்க போகிறதான பிள்ளையை எவ்வாறாக தான் வழிநடத்தணும் என்பதை குறித்து அவர் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, நீங்கள் அனுப்பின தேவதூதனை திருப்பியும் அனுப்பி எங்களுக்கு போதியுங்கள், அல்லது எங்களுக்கு கற்றுத்தாங்க, நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். இந்த பிள்ளைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று, எப்படி நாங்கள் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். இதில் என்ன அர்த்தம்னு சொன்னால், நாங்கள் பார்க்குறோம் மானோவா அவருடைய வாழ்க்கையில் அவர் விசுவாசித்த மிக முக்கியமான முதல் காரணம் என்னன்னு சொன்னால், பிள்ளைகள் கர்த்தருக்கு சொந்தம் என்று சொல்லி அவர் விசுவாசித்தார். ஹல்லேலூயா. பிள்ளைகள் இருக்கிற பெற்றோர்களே, பிள்ளைகள் யாருக்கு சொந்தம்? பிள்ளைகள் யாருக்கு சொந்தம்? பிள்ளைகள் கர்த்தருக்கு சொந்தம் என்பதை இவர் புரிந்து கொண்டார். அதாவது சில நேரத்தில் நாங்கள் எங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை குறித்து நாங்கள் பார்க்கும்போது, நான் பெற்ற பிள்ளை நான் சொல்கிற மாதிரி தான் வேலை செய்யணும் என்று சொல்லி, நான் சொன்னது தான் கேட்கணும் என்று சொல்லி நாங்கள் சில வழிநடத்துது. அது அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. ஆனாலும் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ளணும், எனக்கு கொடுத்துருக்கிறதான பிள்ளை வந்து எனக்கு எந்த ஒரு விதத்திலையும் சொந்தம் உரிமை கொள்ள முடியாது என்பதை. சில நேரத்தில் என்ன சொன்னால், இன்றைக்கி அநேக பிள்ளைகள் சில நேரம் வாலிப வயசில் வரும்போது தனக்கு இருக்கிறதான வீட்டில் இருக்கிறதான தொல்லைகள் தாங்க முடியாமல் பெற்றோர் இடத்துலேருந்து வருகிறதான சில எதிர்பார்ப்புகள் தனக்கு தாங்கி போக முடியாத நிலைமையில் தள்ளப்பட்டு மன ரீதியாக உளவிய ரீதியாக அவர்கள் சில நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். சில நேரம் வாழ்க்கையில் நொந்து போன உள்ளத்தோடு வீட்டில் ஒரு தன்னுடைய குடும்பத்தில் ஒரு வெறுப்போடு இன்னைக்கு அநேக பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரம் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், பெற்றோர்கள் அப்பா அம்மார்கள் அதிகமாக சில நேரத்தில் யோசிக்கிறது, தனக்கு இருக்கிறதான தரிசனங்கள், தன்னுடைய எதிர்பார்ப்புகள், தன்னுடைய சிறு வயது முதல் இருந்த சில உடைந்து போன எதிர்பார்ப்புகள் அந்தந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளைகள் கூடாக அவர்களை கொண்டு வந்து அங்கே நிறுத்த முடியும் என்று சொல்லி அந்த நோக்கத்தோடு பிள்ளைகளை வளர்க்கிறதா இருக்கலாம். பிரியமானவர்களே,
அப்பாமார்களே, நான் விரும்புகிறது என்னுடைய பிள்ளை அதாவது ஒரு இந்த இடத்துல சொல்லப்படுறது மானோவா இங்கே அவர் தேவனிடத்தில் கேட்குற விஷயம் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இந்த பிள்ளைய கொடுத்துருக்கீங்க, இந்த பிள்ளைக்கு நான் ஒரு என்னது சொந்தக்காரனாக அல்ல, என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக காரியங்கள் செய்வது அல்ல, உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துங்க, அந்த அளவுக்கு இந்த பிள்ளையை வடிவமைக்கத்தக்கதாக உருவாக்கத்தக்கதாக எனக்கு நீங்க ஞானத்தை தாங்க. இதுதான் மானவா கேட்கிறார். எத்தனை பேர் நாங்கள் பிள்ளைகளுக்கு, அதாவது இந்த எங்களுடைய கமல் இன்னைக்கு பிள்ளையை கொண்டாந்து ஆண்டவருக்கு முன்பதாக பிரதிஷ்டை பண்ணினார். பிள்ளையுடைய சொந்தக்காரர் நான் பெற்ற பிள்ளை அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்கலாம். ஒரு 2 வயசு 3 வயசு பிறகு பிள்ளைகள், அல்லது 3 வயசு 5 வயசுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம்? பிள்ளைகள் என்ன செய்வோம்? நாங்கள் பிள்ளைகளை 5 வயசுக்கு ஆகணும், பிள்ளைகள் என்ன செய்வோம்? ஸ்கூலுக்கு அனுப்புவோம் இல்லையா? என்ன செய்வோம்? ஸ்கூலுக்கு அனுப்பி 10ஆம் கிளாஸ் வரும் மட்டும், அல்லது A லெவலோ அட்வான்ஸ் லெவலோ அங்கே படிக்கிற மட்டும் நாங்கள் என்ன செய்வோம்? அந்த 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 காலகட்டத்திலே தொடர்ந்து என்னது? படி 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 படி. அதுதான் வாழ்க்கையில் வீட்டில் எந்த நேரமும் பேசுகிறதான வார்த்தை. படிக்கணும், பிள்ளைகளை படித்தா தான் நல்லது. படிப்பு நல்லது, சரியா? படிப்பு நல்லது. உண்மையிலே பிள்ளைகள் படிக்கணும். நான் விரும்புறது கிடையாது. எங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள், அதாவது வாலிப பிள்ளைகள், முடிஞ்ச அளவு நீங்கள் படிக்க பாருங்கள், நல்லா படிக்க பாருங்கள். நாங்கள் பிள்ளை பிறந்த பிறகு ஒரு 5 வயசுக்கு பிறகு அந்த பிள்ளையை நாங்கள் பாடசாலைக்கு அனுப்பி நீ படிக்கணும், முன்னேறணும், அப்போ தான் உனக்கு வாழ முடியும், இந்த பூமியில் உனக்கு நிற்கலாம்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறது போல, அதுக்கு முன்பதாக, அல்லது பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்பதாக இங்கே பாருங்கள், இந்த அப்பாவை அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவர் ஆண்டவருடைய டியூஷன் கேட்குறாரு. ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே நீங்கள் எனக்கு படிப்பினை தாங்க, எனக்கு கற்றுத்தாங்க, எனக்கு போதிங்க, நான் கற்றுக்கொள்ளணும், இந்த பிள்ளை எப்படி நான் வளர்க்கணும்னு சொல்லி. எல்லா அப்பா அம்மாருங்க என்னுடைய பிள்ளைக்கு பார்க்க எனக்கு அனுபவம் உண்டு, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உண்டு. ஆனால் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், என்னை படைத்த, என்னை உருவாக்கின அப்பா, எனக்கு மேலாக இருக்கிறதான அப்பா, எல்லாற்றுக்கும் பார்க்க மேலானவர், அவர் கொடுத்த ஈவை எவ்வாறாக நாம் வடிவமைக்கணும், அல்லது எவ்வாறாக நாம் உருவாக்கணும் என்பதை குறித்து அந்த ஞானத்தை உண்மையிலே நான் பெற இருக்குது. பிள்ளைகளை இன்னைக்கு அதிகமாக கிறிஸ்தவர்கள் தானும், கிறிஸ்தவ குடும்பத்தை தான், ஏண்ட பிள்ளை நான் சொல்லப்படி தான் போகணும், நான் என்னத்தை சொல்கிறோம் அப்படி அவன் அதைத்தான் செய்யணும்னு சொல்லி நாங்கள் சில நேரம் திட்டமிட்டு காரியங்கள் செய்யலாம். தப்பு. பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்தது உங்களுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்க இல்லை, தேவனுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்க. அந்த பிள்ளையை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக உருவாக்க, ஒரு குயவனாக எப்படி நாங்கள் அந்த செய்கிறது என்பதை குறித்து நாங்கள் தான் பார்க்கணும். உண்மையிலே சில நேரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாங்கள் தேவனுடைய வார்த்தை அதிகமாக, அப்பா அம்மார்கள் அதிகமாக கவனம் செலுத்துங்க. இந்த காலத்தில் வேதாகமத்தை கற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய இறுதியில் இருக்கிற சித்தம் எப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொள்வதற்கு, தன்னுடைய பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு. இன்னைக்கு அநேக அப்பா அம்மார்கள் மனம் நொந்து போய் மன கஷ்டத்தில் வேதனையோடு இருக்கிறார்கள். காரணம் என்ன? தேவனுடைய சித்தத்தை அறியாமல் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற போய் அந்த பிள்ளைக்கு முடியாமல், தாங்கிக் கொள்ள முடியாத பல பிரச்சனைகள், வீடுகளில் பிரச்சனையோடு இருக்கிறாங்க. ஆகவே நாங்கள் முதலாவது தேவனிடத்தில் கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்குதான பிள்ளை என்னை போல அல்ல, தேவனை போல உருவாக்கத்தக்கதாக தேவன் எனக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று நாங்கள் தேவனிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்வோம். ஹல்லேலூயா. எல்லாம் அப்பா அம்மார்கள் என்னோடு இணைங்க போகிறீங்களா? அப்பா அம்மார்கள் அதிகமாக பிள்ளைகள் இடத்துலேருந்து கற்றுக்கொள்றதுக்கு விரும்புறது கிடையாது இல்லையா? நாங்கள் சொல்லுவோம், நான் தான் அப்பா, நீ மகன், நான் சொல்கிறத நீ கேள், நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறது. ஆனால் எல்லாத்தையும் பார்க்க நான் சொல்கிறத விரும்புகிறேன், தேவன் சொல்வதை
நாங்கள் கேட்கணும் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்துவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா அம்மார்கள் எப்படி இருக்கீங்க? ஹல்லேலூயா. தேவனுக்கு தெரியும் என்னுடைய பிள்ளையை எவ்வாறாக இந்த உலகத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி அந்த அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, அப்பா. யாத்ராகமம் புத்தகத்திலே இனியொரு மிக பெரிதான ஒரு ஊழியக்காரர் இருந்தால் இந்த குடும்பத்துக்கு பிறந்த. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 1ஆம் வசனம் தொடர்ந்து 3ஆம் வசனம் வரை. 1ஆம் வசனம் தொடர்ந்து 3ஆம் வசனம் வரை. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடர்ந்து 3ஆம் வசனம் வரை. லேவியன் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியன் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற்பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். இங்கே இந்த குடும்பத்துக்கு இந்த லேவியாருங்கிற சொல்தான், லேவிங்கிறது அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறந்த ஒரு ஊழியக்காரர். யாருக்கு தெரியுமா? யாத்ராகமம் புத்தகத்தில் மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரன் இருந்தார். அவர் யார்? மோசே. அவர் தேவனுடைய சன்னிதானத்தில் மட்டுமல்ல, அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு பார்க்கிறதான ஒரு தீர்க்கதரிசியான ஊழியக்காரனாக தேவன் அவரை பயன்படுத்தினார். அவள் பிறக்கும் போது நடந்த இந்த சம்பவம் தான் இங்கே அவருடைய மோசேயுடைய அப்பா. மோசே பிறக்கிறதான அந்த காலகட்டத்திலே பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தார்கள் பார்வோனுக்கு, எகிப்து தேசத்துக்கு. அங்கே ஆண் குழந்தைகள் பிறந்தால் என்றால் ஆண் குழந்தைகளை அவர்கள் கட்டளையிட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகரித்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே இவர்கள் முன்னேறி கொண்டு வந்தார்கள் என்றால் எகிப்து தேசத்தாருக்கு பெரிய ஒரு பிரச்சனை வரும் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஆண் குழந்தை பிறந்தார் என்றால் அவங்களை கொண்டு போடத்தக்கதான பார்வோனிடத்திலிருந்து ஒரு கட்டளை வந்தது. அதில் எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டு அந்த சூழ்நிலையில் தான் அந்த காலகட்டத்தில் தான் அந்த பின்னணியில் தான் மோசே இந்த வீட்டு குடும்பத்துக்கு பிறக்கிறார். அப்போ இந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பிறந்த பிள்ளையை 3 மாதமாக அவர்கள் மறைத்து வைத்து காப்பாற்றுறார்கள். 3 மாதமாக. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு வீட்டில் எங்களுடைய கிராமத்தில் அல்லது எங்களுடைய அந்த லைனில் அல்லது எங்களுடைய அக்கம் பக்கம் ஒரு பிள்ளை பிறந்தால் என்றால், இந்த வீட்டுக்கு பிள்ளை ஒன்று பிறந்திருக்கு. அந்த அந்த அன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த வீட்டில் ஒரு பாபா ஒன்று பிறந்திருக்குன்னு சொல்லி, பிள்ளை ஒன்று பிறந்திருக்கு. ஏன் எப்படி தெரியும்? எப்படி தெரியும் இந்த வீட்டுக்கு பிள்ளை ஒன்று பிறந்திருக்குன்னு சொல்லி? அந்த பிள்ளை அழுந்துடும் இல்லையா? ராத்திரிலாம் அழுந்துடும் சொல்லி அழுந்துடும். அழுத உடனே அந்த பிள்ளை கத்துது, என்ன அம்மான்ட்டு பாருங்கன்ட்டு நாங்கள் எல்லாம் சொல்லுவோம். 3 மாசமா இந்த சத்தம் வெளியே வந்தாண்டா என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்தது கொஞ்சம் யோசிப்பாங்க. இந்த வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது, ஆண் பிறந்த ஒன்று இல்லை, இன்னொன்று மோசம் சும்மாவா? இவெல்லாம் எப்படி எல்லாம் கத்தனை அவனுக்கு அப்படி பெருசாக பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் சத்தமிட்டு அழுதுருக்குமே, கத்தி இருக்குமே, எனக்கு பால் வேணும்னு சொல்லி அழுது இருக்குமே. 3 மாதம் இந்த பிள்ளை பிறந்த உடனே என்ன பார்ப்போம்? நாங்கள் எல்லாம் பார்ப்போம் இல்லையா? இந்த பிள்ளை கத்துதா, பேசுதா, சிரிக்குதா, கண்ணு திறக்குதா, அங்கே பார்க்குதா, இங்கே பார்க்குதா, அசைவாடுகள் நடக்குதா, அப்படிலாம் செக் பண்ணணுமே 3 மாதத்துக்குள்ளாக. இந்த அம்மாவும் அப்பாவும் இந்த வீட்டில் மோசே தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை, இந்த பிள்ளைக்கு எப்படி பிரயாசப்பட்டு இருப்பாங்க. இந்த பிள்ளையை பாதுகாத்து வளர்த்தெடுக்க எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாங்க. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். சில நேரம் ஆவிக்குரிய
பொறாமைக்காரர்களும் இருக்கிறாங்களே. அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலையும் ஒரு வீட்டுக்கு பிள்ளை பிறந்தால் ஆண் குழந்தை பிறந்தால் என்றால் இன்னொரு வீட்டுக்கு ஒரு எனக்கு ஆண் குழந்தை பிறந்ததில்லை, இவனுக்கு மட்டும் ஆண் குழந்தை பிறந்திருக்குதுன்னு சொல்லி எப்படி பார்ப்பாங்க? பொறாமையை பார்ப்பாங்க. இதுதான் ஆவிக்குரிய பொறாமை. ஆகவே சில நேரம் சத்துருக்கள் வேற எங்கேயும் இல்லை, எகிப்து தேசத்தால் இல்லை, சத்துருக்கள் அருகிலே இவர்களோடு இருக்கலாம். அவர்களை போய் எங்கேயாவது ஒரு நிமிஷம் கொடுத்துறா வாழ்வோம் ராஜா அந்த பாருங்க அந்த வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, இன்னும் வாங்க பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க, காப்பாற்றுறாங்க பாருங்களேன்னு சொன்னாங்கன்னா அந்த பிள்ளை உடனே வந்து அவங்க கழுத்தை வெட்டி போட்டுடுறாங்க. இந்த வீட்டில் இந்த அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் அந்த குடும்பத்தால் இருக்கிற அனைவரும் எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பார்கள் இந்த பிள்ளையை வளர்த்தெடுக்கிறது, காப்பாற்றுறது. சில நேரம் நான் இப்பொழுது எல்லாம் வாலிபர்களுக்கு பேச விரும்புகிறேன் அல்லது பிள்ளைகளுக்கு பேச விரும்புகிறேன். தந்தையர்களுடைய தினத்திலே அப்பா அம்மாக்களை குறித்து நாங்கள் யோசிக்கிறோம், பேசுகிறோம். அவர்களுடைய பிரயாசங்கள், அவருடைய பாடுகள், அவர்கள் பட்ட கடமைகள் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் அதிகமாக பேசுவோம். இந்த இப்போ கமல் வந்து இங்கே இந்த பிள்ளைய கொண்டாந்து இங்கே மேலே வைத்தார்கள், சரியா பிரதிஷ்டை பண்ணாங்க. புள்ள சொல்லிச்சா அப்பா என்னை கூப்பிட்டு போகாதன்னு சொல்லிச்சா? போன பார்ப்போம் சொன்னிச்சா? மேடைக்கு கொண்டு வந்தா பார்த்துடணும் அப்படி புள்ள சொல்லிச்சா? இல்லை, பிள்ளையை நாங்கள் தான் கூப்பிட்டு வரோம். நாங்கள் கைக்கு எங்கே கொண்டு போகிறோமோ அந்த கையில் சார்ந்து இந்த பிள்ளை வந்து அப்படியே வந்துடும். ஆனால் கை காலெல்லாம் நீட்டி கொஞ்சம் இப்போ நாங்கள் எல்லாம் எலும்பி உலகத்தில் நாங்கள் சாதாரணமாக உலகத்தில் நாங்கள் போகிற நேரம் எல்லாம் இப்போ கை காலெல்லாம் இப்போ எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். அப்போ கை காலெல்லாம் உதறி எனக்கு காரியங்கள் செய்யலாம். அப்போ நாங்கள் அப்பாவை பார்த்து கேட்போம், நீ எனக்கு என்ன செஞ்சிருக்கலான்னு சொல்லி, நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்போம். ஆனால் சிறு வயதில் எல்லா அப்பா அம்மார்கள், எல்லா பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்காக படுற பாடுகள் சில பிள்ளைகளுக்கு சரியாக வழங்காது. ஆகவே வாலிபர்களும் கூட பிள்ளைகளும் கூட தன்னுடைய பெற்றோருடைய மனதை உடைந்துற அளவுக்கு, மனதை கிழிக்கிற அளவுக்கு, மனம் துன்பப்படுத்துகிற அளவுக்கு அவங்களும் வாழ்வார்கள். 2 பக்கமும் இருக்கு. இந்த பக்கம் என்னத்தான் இருந்தாலும் ஒரு பிள்ளையை காப்பாற்றப்படுற பாடு இது யாராலையும் யாருக்குமே சொல்ல முடியாது. ஆனால் அந்த பிள்ளைகள் வளர்ந்து வந்த பிறகு இந்த கிறிஸ்தவ பிள்ளைகளும் கூட தன்னுடைய பெற்றோருக்கு எதிர்த்து நின்று அவங்களுடைய போக்கு, இன்னொரு பக்கம் நான் ஏண்ட போக்குல தான் நான் போவேன்னு சொல்லி சில நேரம் எதிர்முறையாக வீட்டில் குழப்பங்கள் உண்டு பண்ணுகிற வாலிப வயதுக்கு வந்த பிறகு நாங்கள் சில நேரம் அப்படி நடக்கலாம். ஆனால் இப்படி எங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. பெற்றோர்களை எப்பொழுதுமே கனம் பண்ண மறந்துடக்கூடாது. பிள்ளைகளை பெற்றோருக்கு நாங்கள் கனத்தை கொடுக்கும்போது அது எங்களுடைய வாழ்க்கையில பெரிதான ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு பெற்றோரோட வைராக்கியங்கள், கோபங்கள், கசப்புகள் பிள்ளைகள். ஆனால் நாங்கள் தேவனிடத்தில் வந்து சந்தானத்தில் ஆண்டவரை துதிக்கலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம், ஆண்டவரை நமஸ்கரிக்கலாம், எல்லாம் செய்யலாம். பெற்றோரோட ஒரு பகை, பெற்றோருக்கு உள்ளத்தில் அவங்க எங்களோட பெற்றோர்கள் எங்களுடைய வீட்டுக்கு சரியாக ஃபிட் ஆக மாட்டேங்கிறாங்க. நான் இப்போ வளர்ந்து வந்துட்டேன், நான் படிச்சுட்டேன், நான் முன்னேறிட்டேன், ஏண்ட நோக்கம் வேறு, எந்த பெற்றோர்கள் நான் சரியில்லை. பிள்ளைகளை நல்லா கேளுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு படித்து வந்தாலும், எந்த அளவுக்கு உயர்வு நீங்கள் பெற்றாலும், பெற்றோரை மதிக்கிறதுக்கு, கனப்படுத்துறதுக்கு நீங்கள் உங்களோட வாழ்க்கை அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கிறதுக்கு இங்கே பாருங்க, இவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னால், இந்த அம்மாவும் அப்பாவும் படுற பாடு. சில நேரம் பிள்ளைகள் அவங்களுடைய வயசுக்கு வந்த பிறகு அவங்களுடைய இஷ்டம் போல போயிட்டு, தனக்கு விருப்பம் படி போயிட்டு, தன்னுடைய பெற்றோருடைய உள்ளத்தை கிழித்து மனம் உடைஞ்சு காரியம் செய்து. இது ஒரு நாளும் வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை, சமாதானத்தை காண முடியாது. அங்கே ஒரு பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பெற்றோருக்கு
கனப்படுத்துங்க. அம்மாவை மதிக்க பாருங்க. அம்மாவோட எதிர்த்து பேசாதீங்க. அம்மாவை தாழ்த்தாதீங்க. சில நேரம் நான் கேட்டிருக்கேன், சில நேரம் வீடுங்களில் பேசுகிற பேச்சுங்க, சில நேரம் அம்மாவை அப்பாவை கீழே போட்டு மிதிக்கிற அளவுக்கு பேசுவார்கள். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது அப்படி இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிறது அது கிடையாது. பெற்றோர்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள், அவர்கள் தான் எங்களை பார்த்தார்கள். ஹல்லேலூயா. அதுக்கு நாங்கள் நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம். நாங்கள் பிள்ளைகள் எந்த நேரமும் தன்னுடைய பெற்றோரைக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இங்கே பாருங்க, இதுக்கு பிறகு நான் பெற்றோருக்காக, இப்போ அப்பா அம்மாங்களுக்காக நான் பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. 3 மாதமாக இந்த பிள்ளையை இவர்கள் கவனித்தார்கள், பார்த்தார்கள். 3 மாதத்துக்கு பிறகு இந்த பிள்ளையை அவர்களால் பார்க்க முடியாத தருவாயில், அவர்களால் பார்க்க முடியாத நிலைமைக்கு வந்த பிறகு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அங்கே ஒரு பெட்டி எடுத்து அந்த நைல் ஆற்று ஓரத்தில் அந்த பிள்ளையை அந்த பெட்டியில் போட்டு அனுப்புகிறார்கள். இந்த நைல் ஆறு வந்து அதிகமாக ஃபேமஸ் ஆகினது, அதிகமாக முதலைகள் அதிகமாக இருக்கிற ஒரு ஆறு தான், கடல் போல ஆறு தான் இந்த நைல் ஆறு. அதிகமாக முதலைகள் இருக்குது. ஒரு மனித வாசம் வந்த உடனே இந்த முதலைகள் அப்படியே வந்து அதை பிடிச்சி சாப்பிட்ருவோம். அப்படின்னா இந்த பிள்ளையை இதுக்கு மேலே எனக்கு பாதுகாக்க முடியாது. ஒரு பெட்டி எடுத்து இந்த பிள்ளையை வளர்க்கணும். இந்த பிள்ளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஆபத்து இருக்குது, தண்ணியில் ஆபத்து. இந்த தண்ணியில் முதலைகளை வந்து எப்படியாவது சாப்பிட்றதுன்னு சொல்லி, இந்த தண்ணியில் எப்படியுமே முதலைகள் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு கொண்டு இவங்களுக்கு செய்ய வழி இல்லை. இப்போ எங்கே போகிறது, எப்படி போகிறது, இனி பொத்தி வளர்க்க இயலாது. யாராவது சொன்னால் முடிஞ்சு கதை, பிள்ளையை அப்படியே வெட்டி போட்டுருவார்கள். இனி செய்ய வழி இல்லை. அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பிள்ளையை அந்த பெட்டியில் போட்டு அந்த கடல் அந்த ஆறு ஓரத்தில் இவர்கள் அந்த பெட்டியில் போட்டு அனுப்புகிறார்கள். அது அப்படியே மிதங்கி அப்படியே போகுது. மோசேயுடைய அக்கா மீரியாம் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவள் பார்த்து கொண்டு இருக்கிறா, தம்பி பெட்டியில் உள்ளுக்கு இருக்கிறான், இவன் எங்கெங்கெல்லாம் போவான்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த அப்பாவும் அம்மாவும் லேவியின் குமாரன் என்று சொல்லப்படுகிறது. லேவின்னு சொன்னால் ஒரு ஆசாரியர் குடும்பத்திலிருந்து வம்சத்திலிருந்து வருகிற ஒரு அப்பா தான் இந்த மோசேயுடைய அப்பா. தேவனை குறித்து தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை குறித்து அறிந்தவர்கள். லேவி வம்சத்துக்கு தான் ஆலயத்தில் ஊழியங்கள் செய்ய கொடுக்கப்பட்டது. அப்படின்னா இந்த அம்மாவும் அப்பாவும் அல்லது அந்த அப்பா எழுப்பினாங்க. இந்த அப்பா எந்த ஒரு நம்பிக்கையில் பிள்ளையை அந்த பெட்டியில் போட்டு அந்த ஆற்றில் அனுப்புறதுக்கு காரணம் என்ன நம்பிக்கை இருக்குது அவருக்கு? நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் அல்லது அநேக அப்பா அம்மார்களுக்கு இல்லாத ஒரு குணாதிசயம் மோசேயுடைய அப்பாவுடைய வாழ்க்கையில் நான் காணுகிறேன். அது என்னதுன்னு சொன்னால், தன்னை விட தன்னுடைய கரத்தினாலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்கிற காரியத்தையும் விட கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு வாழ்கிற மனிதர்களை கர்த்தர் காப்பாற்றுவார் என்கிறதான நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. அல்லது எனக்கு வீட்டில் ஒரு அறையில் ஒரு 3 மாதமாக என்னுடைய பிள்ளையை நான் பொத்தி காப்பாற்றுறேன், ஆனால் இந்த பிள்ளை வெளியே இறங்கின பிறகு இந்த பிள்ளைக்கு என்ன நடக்க போகுது எனக்கு தெரியாது, இது மேல் நான் நம்பிக்கை எப்படி வச்சுக்கணும்னு சொன்னால், இவர் என்ன செய்யணும்னு சொன்னால், அவருடைய விசுவாசமானது என்னுடைய பலத்தை பார்க்கிலும், என்னுடைய கை பலத்தை பார்க்கிலும், என் கை வசதிகளை பார்க்கிலும், என்னுடைய ஞானத்தை அறிவிலை பார்க்கிலும் கர்த்தர் பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன்,
அவருக்கு எங்கேயும் எப்பவுமே பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் என்பதை இவர் உறுதியாக பற்றி கொண்டவராக காணப்படுகிறார். அது தண்ணீராகட்டும், மேலே வானமாகட்டும், எங்கே எந்த ஆபத்துக்குள்ளாக போகும் பொழுது கூட கர்த்தரை நம்பி வாழ்கிற ஒரு அப்பா, கர்த்தரை விசுவாசமா வைக்கிறது ஒரு அப்பா. அவருடைய கைபலமும் இருக்குது, அவருடைய தொழில் சம்பாத்தியமும் இருக்குது, அவருடைய பாதுகாப்பு இருக்கு. ஆனால் அதை பார்க்கிலும் இவர் விசுவாசிக்கிறார், தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. சில நேரத்தில் பெற்றோர்களை, உங்களுக்கு நான் சொல்ற காரியம் உங்களுக்கு விளங்குதோ தெரியாது, ஆனால் புரிஞ்சுக்கொள்ள பாருங்க. சில பெற்றோர்கள் வீட்டில் தானே தெய்வமாக மாறுவாங்க. பிள்ளைகளுக்கு தான் தான் எல்லாமே செய்யணும், எல்லாமே பார்க்கணும் தான் தான். அதனால பிள்ளைகளை ஒரு கட்டம் வரும் பொழுது, ஒரு காலம் வரும் பொழுது கைவிட நிலைமைக்கு நாங்கள் வரணும். அது தேவன் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டு, தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற பெற்றோரை, தந்தை, தேவன் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிறதான தந்தை, அவர் தேவன் போஷித்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் வழி நடத்துகிறார் இருக்கிறார். ஒவ்வொரு தந்தைமார்கள் இன்று நீங்க பிரயாசப்படுறீங்க, சரி, தொழில் செய்யறீங்க, சரி, தொழில் செய்யணும், எதுவுமே நம்பிக்கை வைத்துக் கொண்டு இருக்கிறீங்க. கைபலமா, கையில் கிடைக்கிற பணத்தை வச்சா நம்பிக்கை இருக்கீங்க. அது நான் தான் எல்லாமே செய்யணும், எனக்கு ஒரு காலம் எல்லாமே செய்ய இயலாது. என்னுடைய பிள்ளையை பாதுகாக்கிறதுக்கு இந்த வீட்டு பிள்ளைக்கு, இந்த வீட்டில் பெற்றோருக்கு அவர்களுடைய வீட்டில், அவங்களுடைய கூடாரத்தில் ஒரு அறையில் பிள்ளையை பாதுகாக்கலாம். ஆனால் நான் இல்லாத இடத்துலையும் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு எல்லா இடத்துல இருக்க இயலாது, ஆனால் கர்த்தருக்கு முடியும் அதை பார்க்கறதுன்னு சொல்லி இவர் விசுவாசித்தார். பெற்றோரை நான் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். அப்பா அம்மார்களே, நீங்க மன கவலையோடு மன சோர்ந்து போகிறதுக்கு காரணம், ஐயோ என்னுடைய கை வசதி இல்லையே, எனக்கு செய்ய முடியாத நிலைமை இருக்குது, ஐயோ நான் இப்படி விழுந்துட்டேனே, ஐயோ எனக்கு இதுக்கு மேலே எனக்கு செய்ய இயலாதே, பாருங்களேன் கஷ்டத்தை பாருங்களேன் சொல்லி நீங்க கஷ்டத்திலேயே மூழ்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன், என்னை போஷிக்கிறவர், என்னை வழிநடத்துவர், என்னுடைய கைக்கு பார்க்க, என்னுடைய பலத்துக்கு பார்க்க, என்னுடைய ஞானத்துக்கு பார்க்க, என்னுடைய அறிவுக்கு பார்க்க அவர் மேலானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இன்றும் என்றும் எப்பொழுதும் என்னை காக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு முடியும் வழிகளை மாற்றத்தக்கதாக, அவருக்கு முடியும் இந்த முதலைகள் உள்ள இந்த ஆறுலையும் கூட அவருடைய பாதுகாப்பான கரத்தை மோசைக்கு மேலாக வைக்க, ஹல்லேலூயா, எங்களுடைய பிள்ளைகளுக்கு மேலாக தேவனுடைய கரத்தை வைக்க முடியும் என்பதை நாம் விசுவாசித்தால் என்றால் தேவன் நன்மையை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை எல்லாம் பெற்றோருக்கு இன்னைக்கு தேவை. ஏன் சொன்னா, அவங்க விசுவாசிக்கிறது தன்னுடைய பிஸ்னஸ் அல்லது தன்னுடைய கைவேலை, இதை வைத்துத்தான் நாங்கள் செய்யலாம். என்னுடைய பிள்ளைங்களை பார்க்கறது நல்லது, நீங்க எல்லாம் நல்லா செய்யுங்க, ஆனால் எல்லாத்துக்கும் பார்க்க தேவன் பெரியவர் என்பதை உங்களுடைய குடும்பத்தில் தலைவனாக நீங்க மற்றவங்களுக்கு காண்பிக்கணும். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு காண்பிக்கணும். இந்த வீட்டில் ஐயா நீங்கள் ஞானமுள்ளவர்களாக ஒரு இது என்ன ஞானமாக நீங்கள் இப்படி ஒரு வேலை செய்கிறீங்க, இந்த பிள்ளையை போய் எப்படி தெருவில் போடுறீங்களே, வீதியில் போடுறீங்களே, தண்ணியில் போடுறீங்களே, உங்களுக்கெல்லாம் சரி வருமானு எத்தனை பேர் கேட்டுருப்பாங்க. இந்த வீட்டில் ஒரு அப்பாவும் அம்மாவும் பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக போடுறாங்க. என்ன நம்பிக்கை எனக்கு இருக்குது? எப்படி இந்த பிள்ளை வாழப்போகுது? என்ன நம்பிக்கை? ஒரே ஒரு நம்பிக்கை, தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவர். நீங்கள் உங்களுடைய வீட்டு குடும்பத்தில் நீங்கள் விசுவாசித்தால் என்றால் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் சொல்லி உங்களுடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். ஹல்லேலூயா. தேவன் சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்பா அம்மாங்க என்னுடைய பிஸ்னஸ் விழுந்துட்டு, என்னுடைய தொழில் விழுந்துட்டு, ஐயோ எனக்கு படிக்க கிடைக்கல, சரியாக முன்னேற கிடைக்கல, எனக்கு ஒன்றுமே இல்லை, கையில் பலன் இல்லை, வசதிகள் இல்லை, ஐயோ நான் தெருவாக போகிறேன்னு எனக்கு என்னுடைய மனசுக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லி அப்பா அம்மாங்க நீங்கள் அலைந்து கொண்டு போகிறதா இருக்கிறான். வீட்டில் சமாதானமின்றி, வாழ்க்கை சமாதானமின்றி நீங்கள் இன்றைக்கி காணப்படுகலாம். ஆனால் கர்த்தர் பெரியவர் என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டால் என்றால் கர்த்தர் உங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசே காப்பாற்றப்பட்டார். அவர்
பிரதான விதத்தில் காப்பாற்றப்பட்டார். பார்வோனுடைய மகள் அங்கே வந்து அவளை காப்பாற்றப்பட்டார். அவன் வளர்ந்தான். அவன் ஒரு அரசனாக வளர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை இங்கே எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு வழிகாட்டியாக ஒரு வீரனாக தீர்க்கதரிசியாக இந்த மோசே தேவன் எடுத்து பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நீங்க விசுவாசத்தையும் பார்க்கணும். உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை அத்தனையும் தேவன் கொடுத்து அவர் எங்களை காப்பாற்றுகிறவர்களாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே நாங்கள் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக வாழணும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்ப்பார். மூன்றாவது அப்பா. புதிய ஏற்பாட்டில் நான் அப்போஸ்தலர் புத்தகத்தில் சீக்கிரமாக நாங்கள் பார்ப்போம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், இங்கே ஒரு அப்பா இருந்தார். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்தில் மிகவும் ஒரு பிரசித்தமான ஒரு அப்பா. அவ்வளோ பெருசாக நாங்கள் அதை வாசித்து இல்லை, ஆனால் நல்ல ஒரு அப்பா. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்தில் நாங்கள் கப்பல் யாத்திரையை முடித்து தீரு பட்டணத்தை விட்டு பித்தலோமாய் பட்டணத்துக்கு வந்து சகோதரரை வினவி அவர்களிடத்தில் ஒரு நாள் தங்கினோம். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு சிசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பென்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். இங்கே பவுலுடைய மிஷனரி அங்கே ஊழிய காலகட்டத்திலே அவருடைய குழுவினரோடு அவர் சிசேரியா பட்டணத்துக்கு போகிற வேலையில் பிலிப் என்கிறதான அங்கே அப்போஸ்தலர் இல்லை, இவர் அங்கே உபசரிக்கத்தக்கதாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவர், அதாவது சபையில் ஒரு சாதாரணமான ஒரு விசுவாசி. இவர் தான் அப்போஸ்தலர் புத்தகத்தில் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் சமாரியா பட்டணத்துக்கு போயிட்டு அங்கே தேவனுடைய நாமத்தை பகிர்ந்து கொண்டார் அங்கே உபத்திரங்கள் காலத்தில். அப்போ இந்த பவுலும் அவருடைய குழுவினரும் இங்கே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பிலிப்புடைய வீட்டில் தங்குறதுக்காக அன்று அவர்கள் அங்கே தங்குகிறார்கள். ஆனால் பிலிப்பை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதான மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், பாருங்கள், அங்கே பிலிப்புக்கு 4 குமாரத்தியர்கள் இருந்தார்களாம். எப்படிப்பட்ட குமாரத்தியர்கள் இருந்தார்கள்? பிலிப்புக்கு எப்படிப்பட்ட குமாரத்தியர்கள் இருந்தாங்க? தீர்க்க தரிசனம் உரைக்கத்தக்கதான குமாரத்திகள் 4 வாலிப குமாரத்திகள், வாலிப யுவதிகள் 4 பேர். இங்கே பிலிப்புடைய வீட்டில் ஒரு சபை நடந்தது. அந்த சபையில் இந்த 4 பெண்மணிகள் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அங்கே ஊழியம் செய்கிறார்கள். ஹல்லேலூயா. நான் இந்த குடும்பத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஆசீர்வாதமான ஒரு குடும்பம். ஹல்லேலூயா. 4 பேர், ஆண்கள் இல்லை, பெண்கள், வாலிப யுவதிகள் 4 பேர் இந்த பிலிப்புடைய வீட்டுக்கு ஆண்கள் குறித்து சொல்லப்பட்டில்லை. இவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் ஊழியம் செய்தார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க எங்களுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்வதற்கு? யாருமே விரும்புறது இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. இங்கே தான் பிரச்சனை அவருக்கு. நான் முதலாவது நான் ஆண்டவருடைய அழைப்பை பெற்று நான் சொன்னேன், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போகிறேன் என்று நான் சொன்னேன். சொன்ன உடனே எனக்கு அக்கம் பக்கம் எங்களை சொந்தக்காரங்கள் அப்படி இப்படி எல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் எனக்கு அட்வைஸ், ஆலோசனை கொடுக்குறாங்க. என்னது, பிச்சை கேட்க போறியா? வீதி வீதியாக அலைய போறியா? ஊழியம் செஞ்சால் என்ன பிரயோஜனம் உனக்கு கிடைக்க போகுது? அப்படின்ட்டு சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய, உங்களுடைய வீட்டில் நீங்கள் கொடுக்க வேண்டிய பிரதான ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால், நான் விசுவாசிக்கிறேன், ஊழியம் செய்கிறவராக இருக்கிறதா இருந்தால் அதை போல ஒரு ஆசீர்வாதமான குடும்பம் இங்கே எங்கேயுமே இல்லை. ஆமென். எங்கேயுமே இல்லை. ஊழியம் செய்கிறதான குடும்பத்தார்
ஊழியம் செய்கிறதான பிள்ளைகள் சில நேரத்தில் நாங்கள் இன்றைக்கு சபையார் அநேக பெற்றோர் மிக இழிவாக நினைப்பார்கள் ஊழியத்தை குறித்து. நீ ஊழியத்துக்கு போகாது, வாலிப சங்கத்துக்கு போகாது, அங்கே போய் உனக்கு என்ன தான் பிரயோஜனம். ஆகவே எங்களுடைய சபையிலும் கூட அநேக பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஊழிய பாதையை பார்க்கணும், தன்னுடைய பாதையை அனுப்புறதுக்காக போவார்கள். சில நேரம் வாலிப சங்கத்துக்கு அனுப்புறதும் பெரிய ஒரு பிரச்சனை. எங்களுடைய சபையில் அவங்க எல்லாம் வாலிப சங்கத்துக்கு வர மாட்டாங்க. வாலிப சங்கம் சொன்னால் அது என்னது அந்த சங்கத்தை செய்கிறாங்க, ஒன்று சேர்றாங்க, கூடுறாங்க, பாட்டு படிக்கிறாங்க, வினோதமாக இருக்காங்க. இதெல்லாம் என்ன தேவை அவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ எங்கேயாவது போய் படித்தா அந்த நேரத்தை வேற எங்கேயாவது உனக்கு கொடுத்தா எவ்வளோ நல்லவன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி பெற்றோர்கள். ஆகவே பிள்ளைகளை கூட அனுப்ப மாட்டேங்கிறாங்க ஊழியத்துக்கு. உண்மையிலே நான் என்னுடைய வாலிப வயசில், இன்னும் வாலிபன் தான், வாலிப வயசில் நான் ஊழியம் சம்பந்தமான எல்லா விஷயங்கள் கற்றுக்கொண்டது வாலிப ஐக்கியத்தின் கூட. வாலிப ஐக்கியத்தில் தான் முதலாவது நாங்கள் ஊழியம் செய்ய தொடங்கணும். இன்றைக்கி அநேக பெற்றோர்கள் இன்றைக்கி இருக்குங்க நிறையா பேர். உங்களுடைய கடந்த காலத்தில் நீங்கள் யோசிக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கே ஊழியத்தை ஆரம்பிச்சிங்க, எங்கே நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தோம்? அந்த காலத்துலலாம் வாலிப ஐக்கியத்தில். வாலிப ஐக்கியம் சொன்னால் எங்களுக்கு இருந்த பெரிய ஒரு ஆசை. வாலிப ஐக்கியத்தில் தான் எங்களுடைய ஊழியங்கள் சிறப்பிக்கப்பட்டது. ஊழியத்தில் நாங்கள் உருவாக்குனது, ட்ரெயினிங் ஆகினது வாலிப ஐக்கியத்தில். வாலிபர்களாக இருக்கிற நீங்கள் பிள்ளைகள், நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு பெற்றோராக இருக்கிறதா என்றால் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஹல்லேலூயா. ஏன் நாங்கள் மாம்பெரும் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற ஊழியக்காரங்களாக வருகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே தான் நான் விரும்புகிறேன், அநேக ஊழியக்காரங்கள் எங்களுடைய சபைக்கு தேவை. சபையை கொண்டு போகிறதுக்கு ஊழியக்காரங்கள் தேவை. சபையை வழிநடத்துறதுக்கு ஊழியக்காரங்கள் தேவை. எந்த நாளும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு மட்டுமே எல்லாமே செஞ்சு கொண்டு இருக்க முடியாது. தேவனுடைய நாமத்தை உயர்த்த எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் சரியான விதத்தில் ஊழியம் செய்யத்தக்கதாக, தேவனுக்கு அர்ப்பணிக்கத்தக்கதாக நாங்கள் இடம் கொடுக்காவிட்டால், நீங்கள் சரியான அந்த கை கொடுக்காவிட்டால், பெற்றோர்களே, அப்பாமார்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளையை கூப்பிட்டு வந்து வாலிப ஐக்கியத்தில் விட்டு இந்த ஊழியத்தை செய்யத்தக்கதாக, நீ தேவன் உனக்கு கொடுத்ததான சித்தத்தை செய்யத்தக்கதாக நீங்கள் பாதையை காண்பிக்கிறதா இருந்தால் இந்த சபை இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு எங்களுக்கு கொண்டு வரலாம். ஹல்லேலூயா. கொண்டு வரலாம். நாங்கள் எல்லாமே செய்கிறோம். இன்னைக்கு டிகிரியை பெறாங்க வாலிபர்கள், வெளிநாட்டுக்கு போக பார்க்குறாங்க, எல்லாமே போவோம். நாங்கள் சொல்லுவோம், நீ எனக்கு இருந்து சரிபார்த்த வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போ, அப்படி போ, இப்படி போ. ஏன் சொன்னால் எங்களுடைய சிந்தனைகள் நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஊட்டி விடுறதுனால சபைகள் வளர மாட்டேங்குது. அநேக ஊழியக்காரங்க முன்னேற ஊழியத்துக்கு காலத்தை எடுத்து வைக்க மாட்டேங்கிறார்கள். காரணம் என்ன? விசுவாசம் குறைந்தது, தேவனை நம்பி வாழ்த்தான தன்மை இல்லாமல் போயிருக்குது. இதுக்கு காரணம் என்ன? பெற்றோர்கள் சரியான வழிநடத்தலை தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவனை நம்பிக்கை வைத்து காரியங்கள் செய்யத்தக்கதாக கற்றுக் கொடுக்கிறது கிடையாது. ஏன் சொன்னால் தேவனிடத்தில் அவர்கள் ஒரு நாளும் கற்றுக்கொள்வதற்கு கிடையாது. அவர்கள் தேவனிடத்தில் ஒரு நாளும் கற்றுக்கொள்ள மாட்டார்கள், தேவனிடத்தில் அமர்ந்திருக்க மாட்டார்கள், தேவனுடைய சத்தியத்தை ரகசியங்கள் கேட்க மாட்டார்கள். தன்னுடைய ஊழியத்தை செய்வதான ஊழியத்தை குறித்து கூட விட்டு போடுறார்கள். எல்லாம் பிள்ளைகள் சரியா? எல்லாம் பிள்ளைகள் விரும்புகிறது தன்னுடைய பெற்றோர் ஊழியம் செய்கிறது பார்க்க. எல்லாம் பிள்ளைகள் விரும்புகிறாங்க தன்னுடைய அப்பா அம்மா ஊழியம் செய்கிறதா இருந்தால் அது பெரிய ஒரு ஆசை. தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்கிற குடும்பம் எங்களுக்கு இருக்குது. ஊழியம் செய்கிற குடும்பம் தான் பிலிப். அந்த குடும்பத்தில் இந்த கன்னி பெண்களும் 4 பேரும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதான ஊழியத்தில் ஈடுபட்டார்கள். சில நேரம் எங்களுக்கு தெரியும், பெற்றோருக்கு தெரியும், என்னுடைய மகளுக்கு ஊழிய அழைப்பு இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். சில நேரம் நாங்களே அதுக்கு தடையாக இருக்கலாம். ஆனால் நான் விரும்புகிறேன், ஊழிய பாதையில் போகக்கூடிய வாழ்க்கைக்கான சந்தோஷம்,
ஊழியம் செய்கிறவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சந்தோஷம், நீங்கள் ஊழியம் செய்கிறதை உங்களுடைய பிள்ளைகளை காணும் பொழுது இருக்கிறதான மகிழ்ச்சி, அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதான நிறைவான அந்த ஆசீர்வாதம் வேற எந்த ஒரு பணத்திலையும் கோடிக்கணக்கான நீங்கள் கொடுத்தாலும் அதை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் இன்னைக்கு ஊழியம் செய்வது தேவனுடைய மாபெரும் என்னது? தேவனுடைய மாபெரும் கிருபை. ஹல்லேலூயா! தேவனுடைய மாபெரும் கிருபை. நான் விரும்புகிறேன் என்னுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்வதாக இருந்தால் நான் விரும்புகிறேன். நான் ஒரு ஊழியக்காரனாக என்று சொல்லி நான் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு அப்பாவாக நான் யோசிக்கிறேன். ஊழியத்தை விடுங்களேன் ஒரு பக்கத்தில். ஒரு அப்பாவாக நான் விரும்புகிறேன், ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனாக ஒரு அப்பாவாக நான் விரும்புகிறேன் என்னுடைய பிள்ளைகள், எனக்கு இருக்கிறதான பிள்ளைகள் முழு நேரம் ஊழியமாவது, அல்லது அவங்களுக்கு முடிஞ்ச அளவு, எல்லாரும் கட்டாயமாக முழு நேரத்துக்கு வர தேவையில்லை, முடிஞ்ச அளவு தேவனுடைய நாமத்தில் ஊழியம் செய்வது நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா! அவர் ஒரு பாஸ்டராக இருந்து நான் சொல்கிறது இல்லை. இது பாஸ்டர்மானங்க விரும்புவாங்க தன்னுடைய பிள்ளைகள் எப்படியாவது ஊழியம் செய்வது. அதில் நான் சொல்கிறது ஒரு அப்பாவாக. ஏன்னு சொன்னால் அந்த ஊழியம் செய்வதில் இருக்கிறதான அந்த நிறைவான ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் வேறு எங்கே போனாலும் எப்படி போனாலும் ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா! இனி ஒருத்தருக்கு போய் நாங்கள் ஜெபம் பண்ணி தேவனுடைய வார்த்தையை சொல்லி அந்த ஒளியை மற்றவங்களுக்கு கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் மாறி அவர் தேவனுடைய நாமத்தை உயர்த்துற அதை காணும் பொழுது இருக்கிறதான சந்தோஷம் வாழ்க்கையில் அது பெரிதான ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா! ஜெபிக்கிறோமே, ஜெபம் பண்ணும் பொழுது ஒருத்தருக்கு சுகம் கிடைக்குது. ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினான்னு சொல்கிறாரு. ஒருத்தருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், அவங்க பிசாசு ஓடப்படுது, நான் விடுதலை பெறேன்னு சொன்னேன். இது என்ன எங்களுடைய பலமா, எங்களுடைய ஞானமா, இது எங்களுடைய அறிவா, அல்லது எங்களுடைய தெளிவா, அல்லது எங்களுக்கு இருக்கிறதான திறமைகளா? இல்லை, என்னுடைய அப்பா விரும்புகிறார் நான் ஊழியம் செய்வதுக்கு. ஹல்லேலூயா! அவருடைய பிள்ளையாக இருக்கிற நான் அவருக்கு ஊழியம் செய்வதை விரும்புகிறார். ஹல்லேலூயா! நீங்கள் என்ன வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவு தேவனுடைய நாமத்தை உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புங்க ஊழியம் செய்துக்கு. ஊழியம் பாதையில் அனுப்பி விடு பாருங்க. ஊழிய பாதையில் உங்களுக்கு கற்றுக்கொள்ளுங்க. நீ எங்கே போனாலும் எப்படி போனாலும் என்ன செய்தாலும் ஊழியம் செய்ய பாரு. தேவனுடைய நாமத்தில் ஊழியம் செய்ய பாரு. எங்கேயும் போய் ஊழியம் செய்ய பாரு. எந்த சபையில் ஆகட்டும் பரவாயில்ல, நீ ஊழியம் செய்ய பாரு அப்படின்னு சொல்லுங்க. இந்த நேரம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஊழியம் செய்ய பாரு. நீ பொருளாதாரம் இருந்தாலும், உனக்கு கல்யாண தொழில் கிடைக்காட்டும், நீ படிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஊழியம் செய்ய பாரு. தேவனுடைய நாமத்தை உயர்த்த பாரு அப்படின்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் இடத்தை கொடுங்கள் சபையில் ஊழியம் செய்வதற்கு. புதிதாக ஊழியம் செய்கிறவரை கை கொடுக்க பாருங்க. ஊழிய காலங்களை தேற்றுங்க, ஊழிய காலங்களை உற்சாகப்படுத்துங்க, ஊழிய காலங்களுக்கு நன்மை சேர்த்த பாருங்க, ஊழிய காலங்களுக்கு ஆசிர்வதிக்க பாருங்க. ஊழியம் அது தேவனால் வருகிற ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நாங்கள் இந்த வேளையில் தேவனுக்கு நாங்கள் அர்ப்பணிப்போமாக. இந்த 3 விதமான அப்பா அம்மாக்களின் வாழ்க்கையில் இன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனுக்கு கற்றுக்கொள்ள விரும்புவோம், பிள்ளைகளை வழிநடத்துவது. 2வது தேவன் மேல் நம்பிக்கை வைப்போம். 3வது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக எங்களுடைய பிள்ளைகளை தேவனுக்கு நாங்கள் அர்ப்பணிப்போமாக. ஹல்லேலூயா! நாங்களும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இதுவரை தேவன் எங்களை காப்பாற்றி எங்களுடைய குறைவின்றி அவர் எங்களை கூட்டி வந்து இதுவரை வழிநடத்தின எங்கள் தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு எங்களை முழு மனதோடு நாங்கள் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அம்மார்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இன்று நீங்கள் ஏதாவது ஒரு தீர்மானத்துக்கு வருகிறதா இருந்தால், நான் அர்ப்பணிக்க வேண்டிய வாழ்க்கையில் என்னுடைய சிந்தனைக்கு என்னுடைய கைபலன் எனக்கு இருக்கிறதான காரியத்தை விட நான் தேவனுக்கு என்னை அர்ப்பணிக்கணும்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறதா இருந்தால், இந்த வழியில் அந்த தேவனுக்கு இணங்கிறதான ஒரு அப்பாவாக மாறுறதுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா! கர்த்தர் தாமே உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா! நாங்கள் எல்லாருமாக எளிமையின்றி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமாக, தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்க என்று சொல்லி. ஹல்லேலூயா! நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா! எல்லாருமாக உங்களுடைய கரங்களை உயர்த்தி நாங்கள் சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதிங்க.
வருகிறோம் ஆண்டவரே சுவாமி. கர்த்தாவே மண்ணில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே சுவாமி. அப்பா பிதாவே இதோ நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. ஓ கர்த்தாவே துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே சுவாமி. அப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம். இந்த காலை வழியில் சுவாமி எல்லாற்றுக்கும் பார்க்க மேலாக ஒரு அப்பாவாக நீங்கள் எங்களை இதுவரை காத்து வழிநடத்ததுக்காக நன்றி ஆண்டவரே சுவாமி. சுவாமி உம்முடைய கிருபை உம்முடைய தயவு எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் சுவாமி இதுவரை எங்களுக்கு வந்திருக்க முடியாத ஆண்டவரே சுவாமி. அப்பா இந்த வழியில் சுவாமி இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு அப்பா அம்மா ஒவ்வொரு பெற்றோர்களை நான் பணிக்கிறேன். அவங்களுடைய வாழ்க்கையில் சில நேரம் சுவாமி இன்னைக்கு போகிறதான பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், பாவங்கள் இருந்து வெளியே வந்து உடைய பிள்ளைகளுக்கு சபைக்கு ஆசீர்வாதமான ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கை வாழத்தக்கதான ஆசீர்வாதத்தை தந்து சபையை கட்டி எழுப்பும்படியாகவும் சபையை கொண்டு வரத்தக்கதாக முன் செல்லத்தக்கதான ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பிதாவே உடைய அன்பின் கரங்கள் கற்பணிக்கிறோம். இந்த வேளையில் சுவாமி யாராகிலும் மனவேதனையோடு இருக்கிறதாக தான் உடைய பூரண விடுதலை தந்து வாழ்க்கையை மாற்றி மேல் நம்பிக்கையோடு வாழத்தக்கதான ஆசீர்வாதத்தை தந்து நீங்கள் சுவாமி விடுதலை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றியின் கரம் கற்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இப்பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசம் இரக்கமும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமேன்.